இறை வார்த்தைக்கு எழுந்து நிற்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் இறை வார்த்தைக்கு செவிமடுக்க எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதுதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதுதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிகு பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதுதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகி கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதுதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதுதர் அவரிடம், தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகி எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்து இருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதுதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, அதிசய மணல் தாய் வீற்றிருக்கக்கூடிய இந்த புனிதமான பூமிக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையுமே பாசத்தோடு வரவேற்கின்றோம். இவ்வாறு முடிந்தால் அந்த வானத்து விண்மீன்களை எண்ணிப்பார், அந்த அளவிற்கு உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று கடவுள் ஆபிரகாமுக்கு அந்த விண்மீனுடைய எண்ணிக்கை அளவிற்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல இந்த மணல் தாயை தேடி வந்திருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்விலே முடிந்தால் இந்த இங்கு இருக்கக்கூடிய இந்த மணல்களை எண்ணி பார்க்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்விலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்முடைய தாய் ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய வாழ்விலே செய்து கொண்டிருக்க உங்களுக்காக இந்த வழியிலே இந்த வழிபாட்டிலே சிறப்பான விதத்திலே ஜெபித்துக் கொள்கின்றோம். நம்முடைய தாய்க்கு நம்முடைய வாழ்விலே நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் சிறப்பான விதத்திலே வரக்கூடிய நாட்களிலே இந்த தாயின் வழியாக நாம் ஏறெடுக்கக்கூடிய அனைத்து மன்றாட்டுகளுக்குமே இந்த தாய் நிறைவான விதத்திலே செவிமடுக்க வேண்டும் என்பதற்காக வருடத்திற்கு ஒரு முறை இந்த தாய்க்கு அழகான விதத்திலே திருவிழா எடுத்து கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டுக்கான திருவிழாவினுடைய துவக்க நாளாகிய காலையிலே அழகான விதத்திலே கொடி ஏற்றத்தோடு நாம் துவங்கியிருக்கின்றோம். இந்த நாள் முழுவதுமே
அன்னை தன்னுடைய வாழ்விலே எவ்வாறு தாழ்ச்சியாக விளங்கினால், நம்முடைய வாழ்விலே நாம் எவ்வாறு இந்த நவீன உலகிலே தாழ்ச்சியுள்ள மனிதர்களாக வாழ வேண்டும் என்று சிந்தித்து பார்க்க நாம் அனைவருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்பு மக்களே, பிரேசில் நாட்டிலே ஒரு உலக இரட்சகருடைய சுரூபமானது உலக அதிசயங்களிலே இடம்பெற்றிருக்கின்றது. எதற்காக இந்த உலக இரட்சகருடைய சுரூபத்தை உலக அதிசயங்களினுடைய வரலாற்றிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு பல இடங்களிலிருந்து விமர்சனங்கள் எழுந்தன. எவ்வாறு, எதற்காக ஒரு தனிப்பட்ட மதத்தை சார்ந்த ஒரு சுரூபமானது இந்த உலக அதிசயத்தினுடைய வரலாற்றிலே எப்படி சேர்ப்பது என்று பல இடங்களிலிருந்து பலவிதமான விமர்சனங்கள் எழுந்தது. எதற்காக என்று பார்த்தோம் என்றால், இதற்கு ஒரு வரலாறு ஒன்று கூறுகின்றார்கள். ஆப்பிரிக்கா நாட்டினுடைய 2 நாடுகள் அண்ணன் தங்கை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகவும் செல்லமாக விளங்கக்கூடிய நாடுதான் இந்த பிரேசில், சிசிலியா என்ற 2 நாடுகள். ஆனால் அவர்கள் மத்தியிலே ஒரு போட்டி, தங்களுக்குள்ளே யார் பெரியவர் என்பது அவர்கள் மத்தியிலே எழுந்த ஒரு போட்டி. அதனால் ஆண்டுக்கு ஆண்டு இந்த 2 நாட்டு மக்களுக்கிடையே போரானது அதிகரித்து கொண்டே சென்றது. ஆனால் இன்னொரு புறம் பார்க்கின்ற பொழுது இந்த 2 நாடுமே கிறிஸ்துவ மக்கள் அதிகமாக உள்ள நாடுதான் இந்த 2 நாடுகளுமே. அப்பொழுது இந்த 2 நாட்டினுடைய கிறிஸ்தவ அமைப்பாக ஒன்றாக கூடி முன் வருகின்றார்கள். இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு நாம் இவ்வாறு போரிட்டு சாக நேரிடும், அல்லது இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு நம் மத்தியிலே இத்தகைய ஒரு ஒற்றுமை இல்லாத சூழலுக்கு தள்ளப்பட வேண்டும் என்று இந்த 2 நாட்டிலே கிறிஸ்தவ எண்ணிக்கையை அதிகரித்து கொண்டு ஒன்றாக கூடி நம் மத்தியிலே ஒரு ஒற்றுமையை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்கின்றார்கள். எனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆயரை சந்திக்கின்றார்கள். ஆயர் கர்தினாலை சந்தித்து, திருத்தந்தையை சந்தித்து, எப்படியாவது எங்கள் மத்தியிலே ஒற்றுமையை கொண்டு வாருங்கள் என்று இவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். திருத்தந்தை அவர்கள் இந்த 2 நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை ஒன்றாக வர வைக்கின்றார். இவர்கள் மத்தியிலே ஒரு போட்டி, தங்களுக்குள்ளே யார் பெரியவர் என்பது ஒரு போட்டி. ஆனால் இருந்தாலும் கூட திருத்தந்தை அழைக்கின்றார் என்பதற்காக தங்களை தாழ்த்தி கொண்டு இந்த 2 நாட்டு மக்களுமே ஒன்றாக வருகின்றார்கள். இந்த பிரேசில் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மலைப்பகுதியிலே ஒன்றாக சேர்கின்றார்கள். வருகின்ற பொழுது பலவிதமான ஆயுதங்களோடு வருகின்றார்கள். அப்பொழுது இந்த திருத்தந்தை அவர்களுக்கு ஒரு கட்டளை இடுகின்றார். நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆயுதங்களையும் இந்த மலையடிவாரத்திலே தூக்கி எறிந்துவிட்டு ஒன்றாக இந்த என்னுடைய சன்னிதானத்திலே வாருங்கள் என்று அழைப்பு கூடுகின்றார். இந்த 2 நாட்டு முக்கியமான தலைவர்களும் ஒன்றாக வருகின்றார்கள். அப்பொழுது திருத்தந்தை அவர்கள் மத்தியிலே ஒரு ஒப்பந்தத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். இந்த 2 நாட்டவருமே தங்களுக்குள்ளே ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்கின்றார்கள். இதற்கு பிறகு இந்த உலகமே அழிந்தாலும் கூட எங்கள் மத்தியிலே இதை போன்ற ஒரு போட்டி பொறாமை இனி வராது. நாங்கள் அனைவருமே ஒரு தாய் வயிற்றின் பிள்ளைகள் என்ற உணர்வோடு எங்கள் வாழ்நாள் முழுவதுமே நாங்கள் வாழ்வோம் என்று அவர்கள் 2 நாட்டு மக்கள் மத்தியிலே ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்கின்றார்கள். உடன்படிக்கையை செய்துவிட்டு அவர்கள் கொண்டு வந்திருந்த அந்த அனைத்து விதமான ஆயுதங்களையும் அவர்கள் எரிக்கின்றார்கள். அந்த ஆயுதங்களை எரிக்கின்ற பொழுது அதிலிருந்து வரக்கூடிய அந்த உலோகத்தை வைத்து அருமையான ஒரு சுரூபம் செய்கின்றார்கள். அதுதான் உலக இரட்சகருடைய சுரூபம். அந்த சுரூபத்தை அமைத்து அந்த மலையினுடைய உச்சியிலே அவர்கள் அமைத்துவிட்டு அங்கிருந்து சென்று விடுகின்றார்கள். எவ்வாறு இந்த மணல் தாயை பார்ப்பதற்காக பல மாநிலங்களிலிருந்து, பல மாவட்டங்களிலிருந்து மக்கள் சாரசாரையாக இந்த தாயை பார்ப்பதற்காக வருகின்றார்களோ,
அதே போல யாரெல்லாம் இந்த உலக இரட்சகருடைய அந்த சுரூபத்தை பலவிதமான தேவைகள் வேண்டுதலோடு பார்க்கின்றார்களோ அவருடைய வாழ்விலே அந்த வேண்டுதல் நிறைவேற்றப்படும் என்பது கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் மட்டுமல்ல, பல மதங்களை சார்ந்த மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. இன்று இந்த உலக இரட்சகருடைய சுரூபத்தை பார்ப்பதற்காக பிரேசில் நாட்டுக்கு மக்கள் செல்லக்கூடிய எண்ணிக்கையானது அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. எனவேதான் அந்த நாடு இந்த உலக இரட்சகருடைய சுரூபத்தை உலக வரலாற்றிலே பொறிப்பதற்காக பரிசீலிக்கின்றார்கள். இன்று இந்த உலக இரட்சக சுரூபமானது உலக அதிசய வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கின்றது. அன்மக்களே, எதற்காக இந்த வரலாறை கூறுகிறேன் என்று பார்க்கின்ற பொழுது, ஒரு தாழ்ச்சியுள்ள மனிதனை எந்த அளவிற்கு இந்த சமுதாயம் உயர்த்தி பிடிக்கும் அல்லது கடவுள் முன்னிலையிலே யார் தன்னை தாழ்த்துகின்றார்களோ அவர்களை கடவுள் எந்த அளவிற்கு உயர்த்துவார் என்பதற்கு இந்த நிகழ்வானது ஒரு சான்றாக அமைகின்றது. ஒரு காலகட்டத்திலே இந்த இரண்டு நாட்டு மக்களுமே தங்கள் மத்தியிலே ஒரு சண்டை சச்சரவோடு வாழ்கின்றார்கள். ஆனால் திருத்தந்தை அழைக்கின்றார் என்பதற்காக தங்களுக்குள்ளே தங்களை முழுமையாக தாழ்த்தி கொண்டதனால்தான் இன்று பிரேசில் நாடானது உலக வரலாற்றிலே பதிவு செய்யக்கூடிய அளவிற்கு வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம், அந்த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த தாழ்ச்சி என்ற பண்பு என்பது இந்த ஒரு நிகழ்வானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அன்புமக்களே, இந்த சமுதாயத்தில் மட்டுமல்ல, விவிலியத்திலும் நாம் பார்க்கின்றோம் பலவிதமான உதாரணங்கள் இதற்கு சான்றாக அமைகின்றது. முதலாவதாக பார்க்கின்ற பொழுது, பழைய ஏற்பாட்டிலே கடவுள் இஸ்ராயல் மக்களை விடுவிப்பதற்கென்று பயன்படுத்திய கருவி இறைவாக்கினர் மோசே என்பது நாம் அனைவருமே அறிந்த ஒன்றுதான். மோசே இந்த இஸ்ராயல் மக்களை எகிப்தின் அடிமையிலிருந்து விடுவிக்கின்றார், கானான் தேசத்தை நோக்கி வழி நடத்துகின்றார். இஸ்ராயல் மக்கள் முழுமையாக அறிந்த ஒரே மனிதர் யார் என்றால் அது மோசேவாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்படி என்றால் அந்த இஸ்ராயல் மக்களுக்கு கடவுளாக எண்பிக்கப்பட்ட ஒரே மனிதர் யார் என்றால் இந்த மோசே மட்டும்தான். ஆனால் மோசே தன்னை கடவுளாக அந்த இஸ்ராயல் மக்கள் மத்தியிலே காண்பித்தாரா என்றால் அது 100க்கு 100 கிடையாது. தான் ஒரு பணியாளன், தான் கடவுளினுடைய பணியை செய்வதற்காக வந்த ஒரு இறை தூதன் என்ற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் இந்த மோசே செயல்படுகின்றார். அதனால்தான் கடவுள் முன்னிலையிலே தன்னை தாழ்த்தியதனால்தான் அந்த மலையிலே கடவுளை முகமுகமாக சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த மோசே பெற்றார் என்று விடுதலை பயண நூல் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது. தன்னை தாழ்த்தியதனால்தான் இன்று பழைய ஏற்பாட்டிலே கடவுளாக போற்றப்படக்கூடிய அளவிற்கு இந்த மோசையை கடவுள் உயர்த்தினார் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம், தன்னுடைய வாழ்விலே தன்னை முழுமையாக அவர் தாழ்த்தியதுதான் என்பது அதற்கு ஆணைத்தரமாக இந்த விடுதலை பயண நூல் நமக்கு கற்றுக் கொடுப்பதாக அமைகின்றது. அதே போலதான் புதிய ஏற்பாட்டில் கூட நாம் பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மனிதர் என்றால் திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவானினுடைய வாழ்வை பற்றி நாம் அனைவருமே அறிந்திருப்போம். பழைய ஏற்பாட்டிலே கடவுளை சுட்டி காட்டுவதற்கு எவ்வாறு மோசே வந்தாரோ அதே போல புதிய ஏற்பாட்டிலே இயேசுவை சுட்டி காட்டுவதற்கென்று தேர்வு செய்யப்பட்ட ஒரு சிறந்த கருவி என்றால் அது திருமுழுக்கு யோவான். இறைமகன் இயேசு கிறிஸ்துவை இந்த மண்ணிலே பிறப்பெடுப்பதற்காக இந்த மக்களை தயாரிக்கக்கூடிய ஒரு பணியினை செய்தவர் இந்த திருமுழுக்கு யோவான். சென்ற இடங்களில் எல்லாம் திருமுழுக்கு கொடுத்து மக்களை தயார்படுத்துகின்றார். அப்படி என்றால் அந்த சமுதாயம் அறிந்த கடவுள் என்றால் அது யார்? திருமுழுக்கு யோவானாக மட்டும்தான் இருக்க முடியும். அதனால்தான் கூறுவார்கள் மக்கள், இறைமகன் இயேசு கிறிஸ்துவை நீர் திருமுழுக்கு யோவானாக இருக்கலாம் என்று இயேசுவை எதற்காக மக்கள் கூறினார்கள் என்றால் திருமுழுக்கு யோவான் தான் கடவுளால் அனுப்பப்பட்ட கடவுளின் மகன் என்று அந்த மக்கள் நம்பினார்கள். காரணம் என்னவென்றால் திருமுழுக்கு யோவான் அவருடைய பணி வாழ்வானது கடவுளுக்கேற்ற ஒரு பணி வாழ்வாக இருக்கின்றது. அந்த மக்களுக்காக அந்த மக்களை தயாரிக்கக்கூடிய பணியாக அவருடைய வாழ்வானது இருக்கின்றது. அதுபோல திருமுழுக்கு யோவான் நினைத்திருந்தார் என்றால் நான் தான் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று தன்னை முன்னிறுத்திருக்க முடியும்.
ஆனால் திருமுழுக்கு யோவான் தன்னை முழுமையாக தாழ்த்துகின்றார். அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்று அவர் தன்னை தாழ்த்தியதனால்தான் இன்று திருச்சபை வரலாற்றிலே எத்தனையோ புனிதர்கள் வாழ்ந்து இறந்திருக்கின்றார்கள். ஆனால் எந்த புனிதருக்குமே அவர்களுடைய பிறப்பு விழாவை பெருவிழாவாக கொண்டாட திருச்சபை அழைப்பு விடுக்கவில்லை. ஆனால் திருமுழுக்கு யோவானினுடைய பிறப்பை பெருவிழாவாக கொண்டாட திருச்சபை அழைக்கிறது என்றால் ஒரே ஒரு காரணம், அவர் தன்னை முழுமையாக தாழ்த்தியது என்பது அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது. அன்பர்களே, இந்த சமுதாயம் மட்டுமல்ல, விவிலியம் நமக்கு சான்றாக அமைகின்றது. பல மனிதர்கள், பல இறைவாக்கினர்கள் கடவுள் முன்னிலையிலே தங்களை தாழ்த்தியதனால்தான் ஒரு பெரிய இறைவாக்கினராக மாறும் புனிதர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள் என்று விவிலியம் நமக்கு சான்று பகர்கின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது நம்முடைய தாய், நம்முடைய மணல் தாய் எவ்வாறு தாழ்ச்சியினுடைய பரு உருவமாக இருக்கின்றாள், அன்னை மரியாள் எவ்வாறு தாழ்ச்சியினுடைய ஒரு சிகரமாக விளங்குகின்றாள் என்று ஒரு சில துளிகள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாளினுடைய வாழ்விலை விளங்கிய 3 பண்புகள் தான் அன்னை மரியாள் தாழ்ச்சியினுடைய சிகரமாக இருப்பதற்கு தூண்டுதலாக இருந்தது என்று அன்னையினுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. முதலாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த தாய் அன்பு செய்வதன் வழியாக தாழ்ச்சியினுடைய சிகரமாக இருக்கின்றாள். அன்பு மக்களே, உண்மையிலே நம்முடைய சமுதாயம் ஒரு அன்பின் சமுதாயமாக இருக்கிறதா என்றால் அது 100க்கு 100 இல்லை என்றுதான் நாம் கூற முடியும். ஒவ்வொரு நாளுமே செய்தித்தாளை எடுத்து நாம் செய்திகளை வாசிக்கின்ற பொழுது, அதிலே பார்க்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது, இந்த சமுதாயமானது அன்பு என்ற வார்த்தையை மறைந்து மறுக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக மாறிக்கொண்டிருப்பதை ஒவ்வொரு நாளிலே செய்தித்தாளின் வழியாக செய்திகளை வாசிக்கக்கூடிய நிகழ்வு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஒரு 3 நாட்களுக்கு முன்னதாக நீங்கள் செய்தித்தாளை வாசித்தீர்கள் என்றால் அறிந்திருப்பீர்கள். நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த ஆந்திரா என்ற மாநிலத்திலே நடந்த ஒரு உண்மை நிகழ்வு. ஒரு கோடீஸ்வர ஒரு வீடு இருக்கின்றது, ஒரு ஏழை மக்கள் வாழக்கூடிய ஒரு வீடும் இருக்கின்றது. ஒரு குழந்தை, ஏழை குழந்தையானது தெருவிலே நின்று விளையாடி கொண்டிருக்கின்றது. விளையாடுகின்ற பொழுது இந்த சேரை எடுத்து எரிந்து விளையாடுகின்ற பொழுது இந்த பணக்கார வீட்டினுடைய சுவரிலே பட்டுவிடுகின்றது. இந்த பணக்கார மனிதர் வெளியே வருகின்றார். ஒன்றுமறியாத அந்த குழந்தையை அவ்வளவு துன்புறுத்துகின்றார். இன்று அந்த குழந்தை உயிருக்காக மருத்துவமனையிலே போராடக்கூடிய நிலைவிற்கு அந்த குழந்தையானது தள்ளப்பட்டிருக்கின்றது. இதுதான் ஒரு அன்பின் சமூகமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இந்த சமுதாயத்திலே நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கின்றது. ஆனால் அன்னை மரியாளினுடைய வாழ்விலே நாம் பார்க்கின்றோம், அன்னை மரியாள் அந்த சமுதாயத்தை முழுமையாக அன்பு செய்யக்கூடிய ஒரு தாயாக இருக்கின்றாள். அது எந்த அளவிற்கு என்று பார்க்கின்ற பொழுது 13 வயது நிரம்பிய ஒரு யூத பெண், அழகான ஒரு பெண்ணாக அந்த சமுதாயத்திலே இருக்கின்றாள். கடவுள் தன்னுடைய திட்டத்திற்காக அழைக்கின்ற பொழுது சற்று ஒருபுறம் பயம் இருந்தாலும் இந்த சமுதாயத்தை அன்பு செய்கின்றார். தன்னுடைய வாழ்வை அன்னை மரியாள் அன்பு செய்யவில்லை, அல்லது தன்னுடைய எதிர்காலம் இவ்வாறு மாறப்போகிறதா என்பதை நினைத்து அன்னை மரியாள் அன்பு செய்யவில்லை. மாறாக இந்த சமுதாயத்தை அன்னை மரியாள் அன்பு செய்கின்றாள். அதனால்தான் யூத சமுதாயத்தினுடைய சட்ட திட்டங்களை முழுமையாக அறிந்திருந்தாலும் கூட கடவுளுடைய திட்டத்திற்கு ஆம் நான் ஆண்டவரின் அடிமை என்று தன்னை முழுமையாக கையளித்தாள் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம், அன்னை மரியாள் இந்த சமுதாயத்தை முழுமையாக அன்பு செய்தாள். அதனால்தான் யூத சமுதாயத்தினுடைய சட்ட திட்டங்களை தன்னுடைய கருத்திலே ஒரு பொருட்டாக கருதவில்லை. இந்த சமுதாயம் தான் எனக்கு முக்கியம் என்று முழுமையாக அறிந்து கொண்டு அந்த சமுதாயத்தை அன்பு செய்ததினால்தான் 13 வயது நிரம்பிய ஒரு இளம் பெண்ணாக கடவுளுடைய திட்டத்திற்கு ஆம் என்று தன்னை முழுமையாக கையளிக்கின்றாள். நான் மறை மாவட்டத்தினுடைய தென்மண்டலத்திலே இறையழைத்தல் பணிக்குழுவினுடைய ஒரு இயக்குனராக இருக்கின்றேன். எனவே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பள்ளிகளை சந்தித்து இந்த குழந்தைகள் மத்தியிலே இறை அழைத்தலினுடைய அந்த முக்கியத்துவத்தை உணர்த்தி
குருக்களுக்காக அல்லது அருள் சகோதரிகளுக்காக குழந்தைகளை ஈர்க்கக்கூடிய ஒரு பணியினை இந்த வார நாட்களிலே நான் செய்து வருகின்றேன். ஒரு பள்ளிக்கு கடந்த வாரத்திலே நான் செஞ்சிருந்தேன். அப்பொழுது இறை அழைத்தல் என்றால் என்ன, கடவுளினுடைய பணி என்றால் என்ன என்பதை பற்றி பல கோணங்களிலே அந்த குழந்தைகளுக்கு எடுத்து கூறினேன். இறுதியிலே ஒரு சிறிய ஒரு படிவம் ஒன்று கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு உங்கள் மத்தியிலே எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கின்றீர்கள், உங்களுடைய பெயர்களை நீங்கள் பதிவு செய்து தாருங்கள் என்று கொடுத்தேன். அப்பொழுது ஒரு 28 குழந்தைகள் பதிவு செய்தார்கள். ஒரு 140 குழந்தைகள் பங்கெடுத்த அந்த தருவாயிலே ஒரு 28 குழந்தைகள் அதிலே பங்கெடுத்து தங்களுடைய கருத்தை ஒப்புக்கொண்டார்கள். அப்பொழுது ஒரு சிறுமி என்னிடம் கேட்ட கேள்வி, ஃபாதர், இப்போ நான் ஒருவேளை சிஸ்டராக மாறிட்டேன் அப்படின்னா, ஒருவேளை எனக்கு அந்த சிஸ்டர் வாழ்க்கை எனக்கு சரியில்லை அப்படின்னு ஒரு 3 வருஷம் நான் இருந்துட்டு திரும்ப நான் வெளியே வந்து கல்யாணம் பண்ண அப்படின்னா என்னை யார் கட்டிக்கிடுவா என்பது அந்த குழந்தையினுடைய ஒரு ஏக்கம். அப்போ நான் சொன்னேன், நீ இன்னும் உள்ளேயே வரல, சரியா, இன்னும் உள்ளேயே நீ அப்பொழுது அந்த குழந்தை இரண்டாவதாக ஒரு கேள்வியை என்னிடம் கேட்டது, ஃபாதர், ஒருவேளை நான் சிஸ்டராக போகிறேன், எங்கள் அம்மா அப்பா இருக்கிறாங்க, எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான், ஒரு அண்ணன் இருக்கிறான், ஒருவேளை நான் சிஸ்டர் ஆன பிறகு எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருவாயை நான் என் வீட்டுக்கு கொடுக்கலாமா அப்படின்பது அந்த குழந்தையினுடைய இரண்டாவது கேள்வி. அப்போ நான் அந்த குழந்தைகிட்ட கேட்டேன், நீ எத்தனாம் வகுப்பு படிக்கிறா அப்படின்னு. மூணாவதா அந்த குழந்தை கேட்குற முன்னாலதாகவே நான் எத்தனாவது படிக்கிறேன் அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்டேன். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன் ஃபாதர் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிச்சு. சரிம்மா, நீ இன்னொரு கேள்வி கேட்கறதுக்கு நீ முன்னால் ஆர்வப்படுறா, என்ன கேள்வி சொல்லு அப்படின்னு. அப்போ ஃபாதர், நான் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பையனை நான் அன்பு செய்கிறேன் ஃபாதர், நான் வர முடியுமா என்பது அந்த குழந்தையினுடைய ஒரு கேள்வி. அன்பு மக்களே, எதற்காக கூறுகிறேன் என்றால், ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குழந்தை இந்த சமுதாயத்தின் மீது எந்த அளவிற்கு அக்கறை கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த சமுதாயத்தை அன்பு செய்கிறதா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆனால் 13 வயது நிரம்பிய அன்னை மரியாளுக்கும் இதே போல ஒரு ஏக்கம் இருந்ததா என்றால் அது இருந்திருக்கும். அதே போல அன்னை மரியாளுக்கும் தன்னுடைய குடும்பத்தை பற்றிய ஒரு பொறுப்பு இருந்திருந்தா என்றால் அதுவும் இருந்திருக்கும். ஆனால் எல்லாவற்றையுமே விட்டுவிட்டு அன்னை மரியாள் இந்த சமுதாயத்தை முழுமையாக அன்பு செய்ததனால்தான் தான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படி எனக்கு ஆகட்டும் என்று தன்னை அர்ப்பணிப்பதற்கு அது அவளுடைய வாழ்விலே ஒரு ஊன்றுகோலாக இருந்தது. அதுதான் அவளுடைய வாழ்விலே தன்னை முழுமையாக கடவுள் முன்னிலையிலே தாழ்த்துவதற்கு ஒரு சான்றாக இருந்தது என்று அன்னையினுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு கூறுகின்றது. அன்பு மக்களே, அப்படிப்பட்ட தாயை பார்ப்பதற்காக, தாயிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக
வழியாக வந்திருக்கக்கூடிய நம்முடைய வாழ்விலே நாம் ஒருவர் மற்றவரை முழுமையாக அன்பு செய்கிறோமா என்று இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆலயத்தில் இருக்கின்ற பொழுது மட்டும் நாம் புனிதர்களாக காண்பித்து விட்டு ஆலயத்தை விட்டு வெளியே சென்று நாம் ஒரு பரிசேயர்களாக நாம் வாழ்ந்தோம் என்றால் எப்படி இந்த தாயிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற முடியும்? எப்பொழுதுமே நாம் அன்பின் சிகரங்களாக வாழுகின்ற பொழுது இந்த அன்னை மரியாளிடமிருந்து நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த அன்னை மரியாளிடம் விளங்கிய இந்த அக்கறை என்ற ஒரு பண்புதான் அன்னை மரியாளுடைய வாழ்விலே தாழ்ச்சியின் சிகரமாக இருப்பதற்கு தூண்டுதலாக இருந்தது. உண்மையிலே நம்முடைய சமுதாயமானது ஒரு அக்கறை நிறைந்த ஒரு சமுதாயமா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஒரு மனிதர் 4 சக்கர வாகனத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது இந்த சாலையிலே சிக்னல் விழுகின்றது. அந்த சிக்னலிலே அவர் அங்கு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கின்றார். அப்பொழுது தற்பொழுது நம்முடைய சமுதாயத்திலே நாம் இந்த சிக்னலிலே நாம் அங்கு காலந்தாழ்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது முடியாத அல்லது இயலாத குழந்தைகள் பெரியவர்கள் நம்மிடம் தானம் தர்மம் கேட்டு வருவது போல ஒரு குழந்தை இந்த காரினுடைய இந்த 4 சக்கர வாகனத்தினுடைய கண்ணாடியை தட்டுகின்றது. அப்பொழுது இந்த காருக்குள் இருந்த இந்த பெரிய மனிதர் அந்த கண்ணாடியை இறக்குகின்றார். இறக்கி அந்த குழந்தை கேட்கின்றது, ஐயா, நான் சாப்பிட்டு 3 நாட்கள் ஆகிறது, எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தா நீங்க தாங்க அப்படின்னு அந்த குழந்தை கேட்கின்றது. இந்த பெரியவர் அந்த குழந்தையை தன்னுடைய காரிலே ஏற்றி கொண்டு அவர் தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து செல்கின்றார். இல்லத்திற்கு சென்று அந்த குழந்தைக்கு தேவையான நல்ல ஒரு அறுசுவை உணவை கொடுக்கின்றார். உணவை கொடுத்து விட்டு கேட்கின்றார், நீ எதற்காக இந்த ஒரு பணியினை செய்கின்றாய்? உனக்கு படிக்க விருப்பம் இல்லையா என்று கேட்ட பொழுது அந்த குழந்தை கூறிய வார்த்தை, நான் படிப்பதிலே மிகவும் அதிகமான ஆர்வம் கொண்ட ஒரு மாணவன். 5ஆம் வகுப்பிலே முதல் மதிப்பெண்ணை பெற்று எப்பொழுதுமே எல்லாவற்றிலுமே ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு மாணவன் நான். ஆனால் என்னுடைய குடும்ப சூழல் என்னை இத்தகைய ஒரு இக்கட்டான ஒரு தருவாய்க்கு என்னை தள்ளிவிட்டது என்று இந்த குழந்தை அந்த பெரியவரை பார்த்து கூறுகின்றது. அப்பொழுது அந்த பெரியவர் கேட்கின்றார், உன்னுடைய குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருக்கின்றார்கள்? கடவுள் எனக்கென்று அன்பான ஒரு தந்தையை கொடுத்தார், பாசமான ஒரு தாயை கொடுத்தார். ஆனால் அந்த தந்தை ஒரு 3 மாதங்களுக்கு முன்னதாக இறந்து விட்டார். என்னுடைய தாய் 2 கண் பார்வையும் இழந்த ஒரு தாய். எனக்கு ஒரு தங்கை ஒருத்தி இருக்கின்றாள். என்னுடைய தங்கையும் என்னுடைய தாயினுடைய வயிற்றை பசியை போக்குவதற்காகத்தான் நான் இந்த பணியை செய்கிறேன் என்று இந்த குழந்தை கூறுகின்றது. இந்த பெரியவர் மனம் நொந்து அழுது அவர் கூறுகின்றார், நீ பயப்படாதே, உன்னை நான் படிக்க வைக்கின்றேன். உன்னுடைய தாய்க்கு என்னுடைய மருத்துவமனையிலே சேர்த்து இலவச சிகிச்சை கொடுத்து மீண்டும் கண் பார்வையை நான் கொடுக்கின்றேன். நீ எதை விரும்புகின்றாயோ அதை இந்த சமுதாயத்திலே நீ படிக்க வேண்டும் என்று இந்த பெரியவர் அந்த குழந்தையை தட்டி கொடுத்து அந்த குழந்தையை படிக்க வைக்கின்றார். பள்ளி படிப்பை அந்த குழந்தை முடிக்கின்றது. அடுத்ததாக மருத்துவ கல்லூரி, இந்த பெரியவரினுடைய மருத்துவ கல்லூரியிலே சேர்ந்து இந்த குழந்தை படிக்கின்றது. ஒரு சிறந்த ஒரு மருத்துவராக மாறுகின்றார். ஒரு சில வாரங்களுக்கு முன்னதாக இந்த அகரம் நிகழ்ச்சியை பற்றி நாம் அனைவருமே அறிந்திருப்போம். ஒரு 20 மருத்துவர்கள் மருத்துவராக ஒரு பட்டத்தை பெற்றார்கள். இந்த 20 மருத்துவர்களும் மருத்துவர்களாக பட்டத்தை பெறுவதற்கு பயிற்றுவித்த மருத்துவர் பேராசிரியர் யார் என்றால் இந்த ஒரு குழந்தை. தன்னுடைய தாயினுடைய பெயரிலே இலவசமாக மருத்துவமனையை கட்டி வைத்திருக்கின்றார். இந்த சமுதாயத்திலே யாருமே மருத்துவ வசதியை பெற முடியாமல் இறக்கக்கூடாது என்பதற்காக தன்னுடைய தாயினுடைய பெயரிலே இலவச மருத்துவமனையை கட்டி கொடுத்திருக்கின்றார். எங்கெல்லாம் ஏழை எளிய மக்கள் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு உதவி செய்வதற்காக தானாகவே முன்வந்து உதவி செய்கின்றார் இந்த ஒரு குழந்தை. அவர் யார் என்றால் ஆந்திரா மாநிலத்திலே உதித்த அர்ஜுன் என்ற ஒரு மருத்துவர். இந்த பெரியவர் யார் என்றால் ஒரு சில மாதங்களுக்கு முன்னதாக இறந்த உலக பணக்காரர் வரிசையிலே இடம்பெறாத ஒரு மனிதர் ரத்தன் டாடா. அன்று அந்த ரத்தன் டாடா ஒருவேளை இந்த மனிதர் மீது இந்த குழந்தை மீது அக்கறை செலுத்தாமல் இருந்திருந்தார்
செய்திருந்தார் என்றால் இன்று இப்படிப்பட்ட ஒரு மருத்துவரை நாம் இழந்திருப்போம். அதே போல இத்தகைய 20 மருத்துவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு மாமனிதரை இந்த சமுதாயம் இழந்திருக்கும். ஒரே ஒரு காரணம், இந்த மனிதர் அந்த குழந்தை மீது அக்கறை காட்டியதனால்தான் இன்று இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலே இப்படிப்பட்ட கரிசனை கொண்ட ஒரு உள்ளத்தையும் பார்க்க முடிகின்றது. அதே போலதான் நம்முடைய தாய் அன்னை மரியாளினுடைய வாழ்விலே நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியாள் அந்த சமுதாயத்தின் மீது முழுமையான அக்கறை கொண்டிருந்தார். அது எந்த அளவிற்கு என்று பார்த்தோம் என்றால் எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த நிகழ்வு ஒரு சான்றாக இருக்கின்றது. முடியாதவள் என்று எல்லோருமே ஒதுக்கிய எலிசபெத் அம்மாள் கருவுற்றிருக்கிறாள் என்று அறிந்ததுமே அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்வதற்காக விரைந்து செல்கின்றாள். அன்னை மரியாளினுடைய ஊர் நாசரேத், எலிசபெத் அம்மாள் தங்கியிருந்த ஊர் ஐயங்கரி என்று விவிலிய ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள். இந்த நாசரேத்தில் இருந்து இந்த ஐயங்கரிக்கு செல்ல வேண்டும் என்றால் 73 மைல் தூரம் செல்ல வேண்டும். அன்னை மரியாளும் கருவுற்றிருக்கின்றாள், எலிசபெத் அம்மாள் கருவுற்றிருக்கிறாள் என்று அறிந்த உடனே அன்னை மரியாள் விரைந்து எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்வதற்காக விரைந்து செல்கின்றாள். காரணம், அன்னை மரியாள் அடுத்தவர்களை எப்பொழுதுமே அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு தாயாக இருப்பதனால்தான் எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்ய விரைந்து சென்றாள் என்று லூக்கா நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக கானா ஒரு திருமண விருந்தை பற்றி நாம் அனைவருமே அறிந்திருப்போம். வந்தவர்கள் அனைவருமே வயிறார உண்பதிலே குறிக்கோளாக இருக்கின்றார்கள். ஆனால் அன்னை மரியாள் அந்த குடும்பத்தின் மீது தன்னுடைய அக்கறையை பதிவு செய்கின்றார். அதுதான் அங்கு தன்னுடைய மகன் இறைமகன் இயேசு கிறிஸ்து முதல் புதுமை செய்வதற்கு தூண்டுதலாக இருந்தது என்று யோவான் நற்செய்தி நூல் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது. இன்னும் பல உதாரணங்கள் அன்னை மரியாளினுடைய வாழ்விலே நடந்திருக்கின்றது. ஆனால் விவிலியம் நமக்கு சான்றாக கொடுப்பது ஒரு சில நிகழ்வுகள். இப்படி அன்னை மரியாள் அந்த சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டதனால்தான் அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்விலே தாழ்ச்சியுள்ள தாயாக இருப்பதற்கு சான்றாக இருந்தது என்று அன்னை மரியாளினுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அப்படிப்பட்ட தாயை தேடி வந்திருக்கக்கூடிய நம்முடைய வாழ்விலே நாம் மற்றவர்கள் மீது அக்கறை கொண்ட மனிதர்களாக நாம் இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு ஜான் சோவரை வெளியே நீட்டிட்டான் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அவனுக்கு எப்படிலாம் அவனை கொல்லலாம் அப்படிங்கிறதான் நம்ம பார்ப்போம். அல்லது நம்மளோடு படிக்கக்கூடிய ஒரு குழந்தை ஏதாவது ஒரு போட்டி மாவட்ட அளவில் அல்லது மாநில அளவில் பரிசு பெற்றது அப்படின்னா நம்ம தட்டி கொடுப்போமா அப்படின்னா அதுவும் கிடையாது. அந்த குழந்தைய அடுத்த நேரம் எப்படி தட்டி கவிழ்க்கலாம் அப்படின்னு தான் இந்த சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கின்றது. அதே போல பக்கத்து வீட்டுக்காரன் பால் காய்க்கிறான், அப்ப நம்ம என்ன போய் சந்தோஷமா போய் அவனை வாழ்த்துவோம் அப்படின்னா நினைக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய நடத்தையானது நம்முடைய பழக்கமானது மாறிக்கொண்டே இருக்கின்றது. இதுதான் நாம் மற்றவர்கள் மீது காட்டக்கூடிய ஒரு அக்கறையாக இருக்கின்றது. ஆனால் அன்னை மரியாளினுடைய வாழ்விலே அன்னை மரியாள் அந்த யூத சமுதாயத்தை முழுமையாக அக்கறை வைத்ததனால்தான் அன்னை தன்னுடைய வாழ்விலே ஒரு தாழ்ச்சி உள்ள தாயாக விளங்கினாள் என்று அன்னையினுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இரண்டாவது பாடமாக இருக்கின்றது. மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது அன்னையினுடைய வாழ்விலே அரவணைக்கக்கூடிய ஒரு பண்பு அதிகமாக இருந்தது. இந்த அரவணைக்கக்கூடிய பண்புதான் அன்னையினுடைய வாழ்விலே தாழ்ச்சியாக இருப்பதற்கு தூண்டுதலாக இருந்தது என்று அன்னை மரியாளினுடைய வாழ்க்கையானது நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. நம்முடைய சமுதாயம் அரவணைக்கக்கூடிய ஒரு சமுதாயமா என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த உலகத்தையே உலுக்கிய கொரோனா நோய் பற்றி நாம் அனைவருமே அறிந்திருப்போம். இந்த கொரோனா நோய் சூழலிலே கேரளாவிலே கோட்டயம் என்ற பகுதியிலே ஒரு உண்மை நிகழ்வு ஒன்று நடக்கின்றது. ஒரு வயதான பெற்றோர் கொரோனா நோய்க்கு பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவதற்காக மருத்துவமனைக்கு செல்கின்றார்கள். அப்பொழுது அந்த மருத்துவர்கள் கூறிய வார்த்தை, மருத்துவமனையிலே குழந்தைகளுக்கு கூட இருப்பதற்கு இடம் இல்லை, இந்த வயதான காலத்துல இதுக்கு பிறகு நீங்க இருந்தா என்ன செத்தா என்ன என்ற ஒரு கொடூரமான வார்த்தையை கூறி அனுப்பி விடுகின்றார்கள். அந்த மருத்துவமனையிலே 23 வயது மதிக்கத்தக்க
ரோசி என்ற ஒரு செவிலியர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். இந்த ரோசி இங்கு நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார். மருத்துவமனை விட்டு வெளியே சென்ற அந்த வயதான தந்தையர்களை தாயையும் அழைத்து இந்த ரோசி கூறுகின்றார், நீங்க ஒன்றும் பயப்படாதங்க, உங்களை நான் என் அறையில வைத்து என் ரூம்ல வைத்து உங்களுக்கு நான் சிகிச்சை தரேன், நீங்க பயப்படாதங்க, உங்களை நான் காப்பாத்துறேன் என்று கூறி இந்த வயதான பெற்றோரை தன்னுடைய அறைக்கு அழைத்து செல்கின்றார். 30 நாட்கள் இந்த ரோசி இவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கின்றார். மறுநாள் இவர்கள் சிகிச்சை பெற்று வீட்டிற்கு செல்ல வேண்டும். அதற்கு முந்தைய நாள் இரவு இந்த வயதான பெற்றோர் இந்த ரோசினுடைய கரத்தை பிடித்து அழுகின்றார்கள். வயிற்றில் பெற்ற குழந்தை கூட இவ்வாறு பார்ப்பது கிடையாது. இந்த சமுதாயத்தில் நீ யார் என்று எங்களுக்கு தெரியாது, முகவரி இல்லாத நீ எங்களுடைய வாழ்விலே புது வாழ்வை கொடுத்திருக்கின்றாயே, கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று இந்த வயதான பெற்றோர் இந்த ரோசியை ஆசீர்வதித்து விட்டு நன்றி கூறிவிட்டு மறுநாள் காலையிலே வீட்டிற்கு செல்கின்றார்கள். மருத்துவர்கள் ரோசியை அழைத்து வர சொல்கின்றார்கள். ஆய்வு கூடத்திற்கு பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று கூறி அழைக்கின்றார்கள். ரோசியை பரிசோதித்து பார்க்கின்ற பொழுது உடல் முழுவதுமே கொரோனா நோய் தாக்கி இருக்கின்றது. 3 நாள் இருக்கின்றால் 4வது நாள் இந்த ரோசி இறந்து விடுகின்றார். அந்த மாதத்திலே அந்த மாநிலத்தில் இருந்து வந்த அனைத்து நாளிதழ்களிலுமே ரோசியை ஒரு கடவுளாக எண்பிக்கின்றார்கள். இந்த சமுதாயத்திலே கடவுள் என்று ஒருவர் இருந்தார் என்றால் அது ரோசியாக தான் இருக்க முடியும். இந்த ரோசின் வடிவில் தான் கடவுள் என்ற ஒருவர் இருந்தார் என்றால் இருக்க முடியும் என்று நாளிதழிலே ரோசியை ஒரு கடவுளாக எண்பித்து மக்கள் எழுதுகின்றார்கள். காரணம் என்னவென்றால் இந்த ரோசி அந்த 2 பெற்றோர்களை அரவணைத்ததனால்தான் ஒரு கடவுள் நிலைக்கு உயர்த்தப்பட்டாள் என்று இந்த நிகழ்வு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அன்பு மக்களே, அன்னை மரியாளினுடைய வாழ்வில் கூட பார்க்கின்றோம். அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே அடுத்தவர்களை அரவணைப்பதிலே குறிக்கோளாக இருக்கின்றார். அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் திருத்தூதர் பணிகள் நூலிலே நாம் வாசிக்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவம். இறைமகன் இயேசு கிறிஸ்து இறந்து விடுகின்றார். இயேசுனுடைய அன்பு சீடர்கள் மட்டுமல்ல, இயேசுவால் அழைக்கப்பட்ட எல்லா சீடர்களுமே இனி நம்முடைய வாழ்விலே இருள் சூழ்ந்துள்ளது, நம்முடைய வாழ்க்கை எல்லாம் அழிந்து விட்டது, நம்முடைய வாழ்க்கை எல்லாம் முடிந்து விட்டது என்று இயேசுனுடைய சீடர்கள் தாங்கள் விட்டு வந்த அனைத்து பணிகளையும் மீண்டும் செய்வதற்காக சென்று விடுகின்றார்கள். ஆனால் அன்னை மரியாள் எல்லா சீடர்களுமே ஒன்றாக இணைக்கின்றார். ஒன்றாக இணைந்து ஜெபிக்கின்ற பொழுதுதான் தூய ஆவியானவர் இறங்கி வந்து பெந்தேகோஸ்து பெருவிழா என்று கொண்டாடினார்கள் என்று திருத்துதல் பணியில் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அன்றுதான் திருச்சபை உருவாகியது என்று நாம் திருத்துதர் பணிகள் நூலிலே நாம் வாசிக்கின்றோம். அதனால்தான் திருச்சபையை நாம் செல்லமாக அழைக்கின்றோம். தாய் திருச்சபை என்று எதற்காக அழைக்கின்றோம்? ஒருவேளை தந்தை திருச்சபை என்று நாம் அழைத்திருக்கலாம். எதற்காக தாய் திருச்சபை என்று அழைக்கிறோம்? ஒரே ஒரு காரணம், அன்னை மரியாளினுடைய அரவணைப்பினால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த கத்தோலிக்க தாய் திரு அவை. அதனால்தான் தாய் திருச்சபை என்று நாம் திருச்சபையை செல்லமாக அழைக்கின்றோம். அன்னை மரியாளிடம் விளங்கிய இந்த அரவணைப்பு தான் அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்விலே தாழ்ச்சியினுடைய ஒரு சிகரமாக, தாழ்ச்சியினுடைய மறு உருவமாக இருப்பதற்கு தூண்டுதலாக இருந்தது என்று அன்னையினுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. எல்லாவற்றிற்கு மேலாக எருசலேம் தேவாலயத்திற்கு செல்கின்றார்கள். பாலன் இயேசுவை அன்னை மரியாள் அங்கு தொலைத்து விடுகின்றார். அதற்கு பிறகு அன்னை மரியாள் தேடி சென்று இயேசுவை பார்த்து கண்டுகொண்டு மகிழ்ச்சி அடைகின்றார். ஆனால் இன்னொரு புறம் பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் நினைத்திருந்தார் என்றால் அந்த வல்லுநர்கள் மத்தியிலே இவர் கடவுளினுடைய குழந்தை, வாழும் மெசியா என்று இயேசுவை பிரதிபலித்திருக்க முடியும். நான் கடவுளினுடைய தாய் என்று தன்னை முன்னிறுத்திருக்க முடியும். ஆனால் அன்னை மரியாள் தன்னை ஒரு மறைமுகமாகவே திரைக்கு பின்னால் இருந்து கடவுளுடைய திட்டத்திற்கு ஆணித்தரமாக விளங்கக்கூடிய ஒரு தாயாக இருந்தாள் என்றுதான் நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். அன்னை மரியாளினுடைய வாழ்வும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இந்த அரவணைப்பு தான் அன்னை தன்னுடைய வாழ்விலே தாழ்ச்சியினுடைய சிகரமாக இருப்பதற்கு தூண்டுதலாக இருக்கின்றது. அன்பு மக்களே, அப்படிப்பட்ட தாயை தேடி வந்திருக்கக்கூடிய நம்முடைய வாழ்விலே நாம் எல்லோரையுமே அரவணைத்து வாழ்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பொதுவாக நம்முடைய சமுதாயம் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம்? வலியவனுக்கு ஒரு நியாயம், எளியவனுக்கு ஒரு நியாயம், இருப்பவனுக்கு ஒரு நியாயம்,
இல்லாதவனுக்கு ஒரு நியாயம். அப்படிப்பட்ட சமுதாயத்தில் தான் நானும் நீங்களும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அன்பிய கூட்டங்களில் எடுத்துக்கொள்வோம். ஒருவேளை இன்று இந்த வழிபாடு அன்பியம் சிறப்பிக்க வேண்டும் என்றால் நமக்கு சொந்தக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா முன்னுரை நீங்க வாசிங்க. ஒரு வருஷமா நீங்களே தான் அந்த அக்கா தான் மேலே ஏறி ஏறி இறங்குவாங்க. இதுதான் நாம் காட்டக்கூடிய ஒரு அரவணைப்பா இருக்குது. ஒருவேளை ஏதாவது ஒரு இயக்க கூட்டங்களாக இருக்கட்டும், அந்த இயக்க கூட்டத்துக்கு தினமும் வர வேண்டும், வரவில்லை என்றால் உங்களுக்கு ஃபைன் விதிக்கப்படும் என்று கூறுவதாக இருக்கட்டும். நம்ம சொந்தக்காரங்க வரல அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? கண்டுகிடையே மாட்டோம். இதுதான் நம்முடைய ஒரு அரவணைப்பாக இருக்கின்றது. அன்பு மக்களே, இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எல்லோரையுமே அன்னை மரியாளை போல அரவணைக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பு மக்களே, நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். அன்னையும் தாழ்ச்சியும் என்ற ஒரு அழகான ஒரு மைய சிந்தனைகளை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்விலே தாழ்ச்சியினுடைய சிகரமாக இருப்பதற்கு இந்த தாய் எல்லோரையுமே அன்பு செய்தார். அதுதான் அவளுடைய வாழ்விலே தாழ்ச்சியாக இருப்பதற்கு தூண்டுதலாக இருக்கின்றது. இரண்டாவதாக, இந்த தாய் எல்லோருமே அரவணைக்கக்கூடிய, ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு தாயாக இருக்கின்றாள். நம்முடைய வாழ்விலே நாம் எல்லோருமே அரவணைத்து, எல்லோருமே அனுசரித்து வாழக்கூடிய ஒரு மக்களாக நாம் வாழ்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு காட்டக்கூடியவர்களாக, அக்கறை காட்டக்கூடியவர்களாக, அரவணைப்பை கொடுக்கக்கூடிய மக்களாக நாம் வாழ்கின்ற பொழுது இந்த தாயை போல நாமும் தாழ்ச்சியோடு வாழ முடியும். தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்ற வார்த்தை நம்முடைய வாழ்விலே வாழ்வாக்கப்படும். அதற்கான வரவேண்டி தொடர்ந்து நற்கருணை நாதரை நோக்கி நாம் மன்றாடுவோம். ஆமென்.
பந்தரும் நரம்புண்டு என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே உன் திருயாழில் என் இறைவா பல பந்தரும் நரம்புண்டு. நம் மத்தியிலே வீற்றிருக்கின்ற நம் ஆண்டவர் நற்கருணை ஆண்டவர் நமக்காக 24 மணி நேரமும் காத்திருக்கக்கூடியவர். நாம் வாழ்கின்ற எல்லா சூழல்களிலும் நம்மோடு உடனிருந்து பயணிப்பவர். உடலோடும் ஆன்மாவோடும் இருக்கின்ற நற்கருணை ஆண்டவரை உற்று பார்ப்போம். இந்த நற்கருணை ஆண்டவரை ஈன்றெடுத்த நம்முடைய அதிசய மணல் தாயினுடைய திருத்தலத்திலே நாம் அனைவரும் இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அரவணைப்பிலே நாம் இருக்கிறோம் என்பதை உணர்வோம். பல்வேறு விதமான தேவைகள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகளோடு நாம் இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கின்றோம். இவருக்கு சித்தமானால் அவைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். நம்முடைய தேவைகள், நம்முடைய குடும்பத்தினருடைய தேவைகள், நம்முடைய நண்பர்கள், ஏன் நம்முடைய எதிரிகள் என்று கூட கருதப்படுபவர்கள் அத்தனை பேரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். யாரெல்லாம் நம்முடைய ஜெப உதவியை கேட்டு இந்த திருத்தலத்திற்கு சொன்னார்களோ அவர்களையும் நாம் நினைவுர்ந்து அவர்களுக்காக மன்றாடுவோம். நோயிற்றிருக்கின்ற நம்முடைய பெற்றோர், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், கடன் தொல்லையினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய பெற்றோர்கள், பிள்ளைகள், நண்பர்கள், அண்டை வீட்டார்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள், வரனுக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், குழந்தை செல்வத்திற்காக காத்திருக்கிறவர்கள், பல்வேறு விதமான தேவைகளுக்காக, வேலை வாய்ப்புகளுக்காக, படிப்பிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரையும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நற்கருணை ஆண்டவரை, எங்களுக்காக எப்பொழுதும் இருக்கக்கூடியவரை, உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களுடனிருந்து நான் உங்களை வழிநடத்துவேன் என்று சொன்னவரை, நம்பிக்கையோடு நாங்கள் நிலையில் மௌனமாக சமர்ப்பித்த மன்றாட்டுகளை கேட்டு உமக்கு சித்தம் மன்றாடுவோமாங்க. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திரு உடல், திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள்வீராங்க. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
அதிசய மணல் மாதாவே மக்கள் அனைவருக்கும் நலம் தரும் பூங்காவே அதிசய மணல் மாதாவே சதி செய்யும் பேயை மிதித்தவள் நீயே சஞ்சலம் தீர்த்தம்மை காத்தருள்வாயே சதி செய்யும் பேயை மிதித்தவள் நீயே சஞ்சலம் தீர்த்தம்மை காத்தருள்வாயே அதிசய மணல் மாதாவே முன்னொரு நாளில் மாண்டவன் உயிர்க்க முழு மகிழ்வோடு வரம் அளித்தாயே முன்னொரு நாளில் மாண்டவன் உயிர்க்க முழு மகிழ்வோடு வரம் அளித்தாயே இன்று எம் பாவ சாவினில் நின்று இன்று எம் பாவ சாவினில் நின்று எழுந்திட உன் துணை தந்தருள்வாயே அதிசய மணல் மாதாவே துன்பத்தில் வாடி உன் பதம் தேடி தொடர்ந்தே ஓடி வருபவர் கோடி துன்பத்தில் வாடி உன் பாதம் தேடி தொடர்ந்தே ஓடி வருபவர் கோடி அன்புடன் நம்மை ஆயிரம் நல்கி அன்புடன் நம்மை ஆயிரம் நல்கி அனைத்திடும் ஆண்டினை எவ்விதம் சொல்வோம் அதிசய மணல் மாதாவே மக்கள் அனைவருக்கும் நலம் தரும் பூங்காவே அதிசய மணல் மாதாவே நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். அன்பார்ந்தவர்களே, அருமையான இந்த நாளிலே அதுவும் கொடியேற்ற நாள் இன்று கொடியேற்றி நாம் காலையில் திருப்பலியோடு திருப்பலிக்கு பிறகு கொடியேற்றி இந்த நாளை நாம் ஆரம்பித்திருந்தோம். இந்த நாள் முழுவதும் இனிமையானதாக எல்லா இயற்கை சூழலும் நமக்கு சாதகமாக அமைந்து இந்த இடத்தில் நாம் ஜெபம் செய்வதற்கும் இங்கே திருப்பயணிகளாக வருகின்றவர்கள் இறை ஆசிரை பெற்று செல்வதற்கும் உகந்ததாக இருந்தது. எனவே இந்த நாளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாளிலே நம்முடைய ஊருக்கு வருகை தந்து நம்முடைய திருத்தலத்திற்கு வருகை தந்து அதிசய மணல் மாதாவினுடைய அந்த தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தை பல்வேறு விதமான உதாரணங்களோடு நமக்கு எடுத்து சொல்லி தந்தவர்கள் நம்முடைய பக்கத்து பங்கு தட்டார் மடம் பங்கு தந்தை அருட்தந்தை பிரதாப் அவர்கள். குறைவான எண்ணிக்கையில் நாம் இருந்தாலும் இந்த இடத்தில் அது நிறைவாக இருந்தது. இன்னும் அதிகமாக மக்களை இங்கே கொண்டு வருவதற்கு இந்த ஒரு மறையுரை மிக எளிதாக அமைந்திருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே அன்னை மரியை பற்றி அருமையான சிந்தனைகளை அருமையான கருத்துக்களை அன்னை மரியிடமிருந்த அந்த முன்னுதாரணமான அந்த தாழ்ச்சி அன்னையும் தாழ்ச்சியும் என்ற அந்த ஒரு தலைப்பில் இந்த நாள் நாம் சிந்தித்தோம். அந்த தாழ்ச்சியை நமக்கு அருமையாக சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே சொன்னதை நம்முடைய வாழ்வாக மாற்றுவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த திருத்தலத்தில் நடைபெறுகின்ற எல்லா நிகழ்வுகளுக்கும் நாம் வருகை தந்து அன்னையின் வழியாக இறை ஆசிரை பெற்று செல்ல உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நவநாட்காலங்களில் ஒவ்வொரு நாளும் காலையில் 5:30 மணிக்கு திரியாத்திரை திருப்பலியும், மதியம் நண்பகல் 12 மணிக்கு திருப்பலியும், மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலையும் மறையுறையும் நற்கருணை ஆசிரும் நடைபெறும். எனவே அனைத்து நிகழ்வுகளையும் நீங்கள் அக்கறையோடு கலந்து கொண்டு பயனடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை 5:30 மணி திரியாத்திரை திருப்பலியை சிறப்பிக்க இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய இணையூர் சின்னராணிபுரத்தினுடைய இறை மக்கள். எனவே சின்னராணிபுரம் இணையூர் மக்கள் அனைவரும் நாளை தினம் வருகை தந்து திருப்பலியை சிறப்பித்து அன்னையின் வழியாக இறையருளை பெற்று செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்களும் கூட அனைவரும் வருகை தந்து
இறையாசிரை பெற்று செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை தந்தை பிரதாப் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். இப்பொழுது உடனடியாக ஒரு அரை மணி நேரம் கலை நிகழ்ச்சிகள் சின்னராணிபுரம் இறை மக்களால் கொடுக்கப்படுகிறது. அந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.